என்ன மாமா என்னை விட்டுட்டு சீரியஸாக வேலை பார்க்குற மாதிரி தெரியுது? ஆமாம், வேலை பார்த்தா தான் பணம் சோறு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதுக்கு மாமா கஷ்டப்படணும்? எங்கள் அப்பா தான் எனக்கு கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்காருல்ல. நீங்கள் என்னை கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோங்க, ராஜா மாதிரி உங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் வேலைக்கு கூட போக வேண்டாம். அடுத்தவங்க காசில் நான் வாழணும்னு என்றைக்குமே நினைக்கவே மாட்டேன். அதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற இடத்துலேருந்து ₹1 கூட வரதட்சணையை நான் வாங்கவே மாட்டேன். சுயமரியாதையோடு வாழ்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். புரிஞ்சுக்கிட்டா? ஏன் மாமா கோவப்படுறீங்க? டேய் ராஜேஷ், ஏண்டா உன் அத்தை பொண்ணு மேலே இவ்வளோ கோவப்படுற? அவளை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவளை ஏன் கஷ்டப்படுத்துகிற? அவள் தான் ஆசையாக கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்காங்க. நீ நல்லா இருக்கணும் மாமான்னு ஆசையோடு சொல்கிறா. நீ என்னடானா அவளையே வெறுக்கிற மாதிரி பேசுகிற. கல்யாணமா இவளையா? அதெல்லாம் ஆகிறப்ப பார்த்துக்கலாம். போய் வேலையை பாருங்கள் 2 பேரும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. பார்த்தீங்களா அத்தை, மாமாவுக்கு என் மேலே கொஞ்சம் கூட ஆசையே இல்லை. நான் இதுக்கு தான் யூஎஸ்லேருந்து உங்கள் பையனை பார்க்க வந்தேனா நான் திரும்ப யூஎஸ்கே போயிடுறேன். ஆமாம் ஆமாம், அதுதான் நல்ல வேலை. நீ மட்டும் அதை பண்ணு, நான் உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறேன். நிறுத்துடா, எப்போ பார்த்தாலும் என் மருமகளை ஏசிக்கிட்டே இருக்க. உன் வேலையை பாடா. விடுங்கத்த, உங்கள் பையனுக்கு என் மேலே கொஞ்சம் கூட ஒரு துளி கூட ஆசையே கிடையாது. நான் எதுக்காக வாழணும்? என் மருமகளே, நீ இதெல்லாம் தலைக்கு போட்டுக்காத, புரியுதா? கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கோ. என் பையன் உன்னை எப்படி பார்த்துப்பான்னு அப்போ நீயே வந்து அத்தை அத்தை அவர் எனக்கு இது பண்ணாரு அது பண்ணாருன்னு சொல்லுவா, பார்த்துக்கோ. ஏன் நிஜமாக சொல்கிறீங்களா அத்தை? இதெல்லாம் நடக்குமா? ஆமாம் ஆமாம், கனவுல நடக்கும். அத்தை, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். மாமாவை கொஞ்சம் கண்டித்து வைங்க. மாமா பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு விழுந்தா அப்புறம் அவர் மனசுடைஞ்சு போயிடுவார். எனக்காக தான் அவர் எல்லாமே பொறுத்துட்ருக்காரு. சீக்கிரமாக எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாருங்கள். ஏன்டா இப்படி அவகிட்ட எரிஞ்சு விழுற? ஏன் அவள் பார்க்க அழகா இல்லையா? அவகிட்ட பணம் இல்லையா? அறிவு இல்லையா? என்ன தான் குறைச்சல் அவளுக்கு? எப்போ பார்த்தாலும் அவளை இப்படி சீண்டிக்கிட்டே இருந்தா நாளைக்கு வந்து உன் கூட எப்படி குப்பை கொட்டுவா? என்னால் அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுமா. உங்களுக்கு அந்த ஆசை இருந்தால் இப்போவே மறந்துடுங்க. அவள் பணமும் திமிரும் அவள் முட்டாள்தனமான பேச்சும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவள் திமிர அவகிட்டயே வச்சுக்க சொல்ல. ஏதோ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அப்பா கோடி கோடியாக எனக்கு எரிச்சு கொடுத்துடுவாராம். நான் வீட்லேயே சொகுசாக உட்காந்து வாழலாமா? என்ன பேச்சு பேசுகிறா? வீட்டுக்கு அடிமையை தேடுறாமா, மாப்பிள்ளையை தேடல. அவள் இப்படி ஒரு கோடீஸ்வர சம்பந்தம் நமக்கு கிடைக்குமா? அவள் ஏதோ மேலே ஆசைப்பட்டான்றதுக்காக எங்கள் அண்ணா கூட ஒத்துட்ருக்காருன்னு நான் நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். நீ என்னடானா எல்லாமே கெடுத்துடுவ போல ராஜேஷ். பணக்காரங்க கிட்ட அடிமையாக முட்டாளாக வாழ்கிறத விட நான் சுயமாக சொந்த உழைப்பில் வாழ்ந்துட்டு கொஞ்சம் சம்பாதிச்சாலும் மனசு நிறைவாக இருந்துட்டு போகிறோமா. என்னை கட்டாயப்படுத்துறது இதோட கடைசியும் முதலுமா வச்சுக்கோங்க. நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, என்னை உயிரோடையே பார்க்க முடியாது. அதை மட்டும் என் மனசில் வச்சுக்கிட்டு வேலையை பாரு. நான் வரேன். ஐயா, உங்களுடைய காஃபி எடுத்துக்கோங்க ஐயா. நான் காஃபி கேட்கவே இல்லையே. அம்மா தான் உங்களுக்கு டென்ஷனாக இருக்குது காஃபி கொடுக்க சொன்னாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் ஐயா. சரி, அங்கே வச்சுட்டு போ. சரிங்க ஐயா. ஐயோ, கால் சரிக்கிடுச்சு, விழ போகிறேனே. இதோ நான் ஓடி வந்து உன்னை பிடிச்சிட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல, உன்னை கண்ட நொடியேனும் இன்னும் நகரல, உந்தன் ரசிகை நானும் உனக்கேன் புரியவில்லை. அம்மா, விழுந்தது போதும், எந்திரிக்கிட்டியா? மன்னிச்சிடுங்கய்யா, இனிமேல் பார்த்து நடமாடுறேன். அந்த வேலையை பாருமா. எங்கே போன இந்த வேலைக்காரி? இவ்வளோ நேரமாக காஃபி கொடுத்துட்டு வர்றது. இந்த பாத்திரம்லாம் கழுவாமல் அப்படியே கிடக்கு. ஸ்மெல் வேறு தாங்க முடியல. என்னடி இவ்வளோ நேரமாக காஃபி கொடுத்துட்டு வர்ற? எப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிப்பேன்? நான் எப்போ சமைக்கிறது? அது ஒன்றும் இல்லைங்கம்மா, அங்கே தடிக்கு விழு போயிட்டேன். ஐயா தான் காப்பாற்றினாரு. ஓ, இதெல்லாம் நடக்குதா? இதை வேற பண்ணி தெரியுறியா நீ? நான் எதுவுமே பண்ணலம்மா, அங்கே தண்ணி கொட்டி கிடந்ததை பார்க்காம கால் வச்சேம்மா, தடிக்கு விழு போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா இந்த வேலையெல்லாம் நீங்களே பார்க்குற மாதிரி ஆகிட்டுருக்குமா. விட்டா நமக்கே ஆப்பு வச்சு நம்ம கையாலேயே எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருவா போல். சரி சரி, சமாளிப்போம். சரி சரி, சீக்கிரமாக வேலையை பார். எப்படியாவது சின்னையாவை மேலே இருக்கிற காதலை சீக்கிரமாகவே அவர்கிட்ட சொல்லிடுறது தான் நல்லது. நாள் போக போக என்னால் ஒழுங்காக நடக்கக்கூட முடியல. முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாமல் இன்றைக்கி தடுக்கி விழ போயிட்டேன். அவர் மேலே இருக்கிற காதலை எப்படியாவது அவருக்கு தெரிய வச்சிடணும். என்னடி வேலைக்காரன் நாயே, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? பாத்திரம்லாம் அப்படியே ஸ்மெல் வர மாதிரி தெரியுது. வேலைக்காரின்னு கூட கூப்பிடுங்கம்மா, வேலைக்கார நாயின்னு இவ்வளோ இலக்கணமாக கூப்பிடாதீங்கம்மா, மனசு கஷ்டமாக இருக்குது. ஓ, நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு மரியாதை ஒன்று கேடா? ஏன் வேலைக்காரங்கன்னா மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் புக்கில் போட்டு வச்சிருக்கியாடி? என் அத்தை மவளை,
மாமா நீங்கள் என்ன தனியாக எவ்வளோ வேணால் திட்டுங்க, இந்த வேலைக்கார முன்னாடி என்ன அசிங்கமாக பேசாதீங்க மாமா. அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நீ இப்படி மீனிக்கிட்டு தெரியுற. அவங்க மட்டும் இல்லை, வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் பண்ணியிருக்கணும். ஏதோ சும்மா பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க மாமா, நாங்கள் அதுக்கான பேமெண்ட்டை கொடுக்குறோம்ல. நீ எவ்வளோதான் கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் இல்லாமல் வேலைக்கு வந்து நீ சாப்பிட்டு போட்ட எச்ச தட்டை கழுவி, நீ நடமாடுற வீட்டை கூட்டி பெருக்கி துடைச்சி, நீ போட்டுக்கிற துணியை துவைச்சி காய வச்சு மடித்து வைக்கிறதுல வரைக்கும் அவங்க இவ்வளோ வேலை பண்ணுறாங்க. ஒரு நாள் இதெல்லாம் நீ தனியாக பண்ணிப்பார், அப்புறம் அவங்களுடைய கஷ்டம் உனக்கு புரியும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. என்னடி வேலைக்காரி, மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது போல. மாமா நீங்கள் என் மனசை இப்போ கூட புரிஞ்சுக்கல மாமா. இப்போவும் என்ன அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. நான் கிளம்புறேன் மாமா. ரொம்ப நன்றிங்கய்யா. சேச்சா எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? உண்மையை சொன்னால் பல பேருக்கு எங்கள் கசக்கத்தான் செய்யும். சரிங்கய்யா, நீங்கள் எதுக்காக கிச்சன் பக்கம் வந்தீங்க? ஏதாவது கேட்டிருந்தா நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பல. அது ஒன்றும் இல்லை, நான் குடித்த கப்பு நானே எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வைக்கிறது தான் கரெக்டானு படித்து எடுத்துகிட்டு வந்தேன். அதான் நான் இருக்கேன் இல்லையா, நானே எடுத்துகிட்டு இருப்பேன்ல. லைஃப்பில் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நம்ம சாப்பிட்ட தட்டை பிளேட்டை நம்ம குடித்த டம்ளரை இன்னொருத்தர் வந்து எடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளே கொண்டு போய் வச்சா நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல். செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. சே, ஐயா எவ்வளோ நல்லவராக இருக்கார். ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்கிட்டயா? என்ன பேமெண்ட் எதுவும் போடலையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, பேமெண்ட் எல்லாம் அம்மா கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. வேற ஒரு விஷயமா பேசணும். டேய் ராஜேஷ், என்னடா பண்ணிகிட்ருக்க? சரி, அம்மா கூப்பிட்றாங்க, நம்ம அப்புறமா பேசலாம். சே, இவர்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது தான் இவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் குறுக்க வந்து தடுத்துடுறாங்க. எப்போ தான் இவர்கிட்ட பேச எனக்கு டைம் கிடைக்க போதும் தெரியல. இந்த அத்தையை நம்பிக்கிட்டே இருந்தா மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தர்ற மாதிரி தெரியல. நம்மளே ஏதோ ஒரு பிளான் பண்ணி மாமாவை கரெக்ட் பண்ணாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். இல்லைனா மாமா போகிற போக்கே சரியில்லை. அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? ஆமாம், என் ரூமை என்ன சுத்தம் பண்ணி வச்சுருக்க? எங்கே பார்த்தாலும் ஒட்டடமா தூசியாக இருக்குது. எனக்கு டஸ்ட் அலர்ஜின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா நேற்று தான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சேன், உங்கள் பெட்ஷீட் கூட மாற்றிட்டேன். அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா? என்ன எங்கள் மாமா உனக்கு சப்போர்ட் பண்ணதை வச்சு ரொம்ப தான் ஆர்டர் போல்? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. எங்கள் மாமா ரொம்பவே நல்லவர், அதனால தான் வேலைக்காரன்னு கூட பார்க்காம உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார், புரியுதா? அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ ஏதோ பெரிய இவ மாதிரி நினச்சிக்காத. அம்மா சின்னையா உங்கள் மேலே தாம்மா பாசமாக இருக்காரு. ஹோ, அதை நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? ஒழுங்கா மாப் போட்டு தூசியெல்லாம் தட்டி எடுத்து ரூமை அழகாக்கிற வழியை பாரு. சரிங்கம்மா, அப்படி ஆகட்டும். மாமா குடிக்க போகிற இந்த காஃபியில் வசிய மருந்தை கலந்துட வேண்டியதான். அப்புறம் எண்ணெயே சுற்றி சுற்றி வருவார், பார்த்துக்கோ. சீக்கிரமாக இது யாருக்குமே தெரியாமல் கலந்துடணும். ஆமாடி சாரு, என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைங்கத்த, மாமா காஃபி குடிக்கணும்னு சொன்னார், அதனால தான் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சமாக போட்டு விட்டேன். இருந்தாலும் என் பையன் உன்னை எவ்வளோ வெறுக்கிற மாதிரி பேசினாலும் நீ அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்க சாரு. உன்னை மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். பரவாயில்ல அத்தை, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இது என்னுடைய கடமை. சரிம்மா, காஃபியை கொடு. உனக்கும் வேணும்னா நீயும் காஃபி போட்டு குடி, நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுங்கம்மா, நான் ஐயாவுக்கு காஃபி கொடுத்துட்றேன். என் பையனுக்கு கொடுக்க எனக்கு தெரியும், நீ நவரு. பரவாயில்ல கொடுங்கம்மா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அட பாவி, காஃபியை கொட்டி விட்டுட்டியா? சாரு ஆசாசியாக சக்கரெல்லாம் நிறைய போட்டு கொட்டு கொடுத்தா நீ கொட்டி விட்டுட்ட. அம்மா நான் தெரியாததாம்மா கொட்டி விட்டுட்டேன், இதுக்காக என்ன வேலை விட்டு தூக்கிடாதீங்கம்மா. எனக்கு தெரியும்டி, நீ ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிடுவேன்னு. நான் நினச்ச மாதிரியே காஃபியை கொட்டி விட்டுட்டேன். இப்போ நான் அந்த விலை மதிக்க முடியாத வசிய மருந்தை எங்கே போய் தேடுவேன்? அத்தை, இவளை கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் வெளியில் அனுப்புங்க இப்போவே. அதுதான் சரியான தண்டனைன்னு நானும் நினைக்கிறேன் சாரு. இப்போ வீட்டை விட்டு கிளம்புடி. என்ன அத்தையும் மருமகளும் ரொம்ப ட்ராமா போடுற மாதிரி தெரியுது. ஒரு காஃபி கொட்டினதுக்காக ஒருத்தரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்கிறீங்க. சி, என்ன குடும்பம் சார் இது. வந்துட்டார் நீதி வள்ளல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு.